السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய வகுப்பு முதல் நாம் பார்த்து வரும் புதிய தொடர் மிஸ்குல் ஹிதாம் ஃபி ஸஹீஹி அத்காரி ஸலாத்தி பஅத ஸலாம். பர்தான தொழுகையில் சலாம் கொடுத்தவுடன் ஓத வேண்டிய ஆதாரபூர்வமான அத்கார்களை நாம் பார்த்து வருகிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நேற்றைய வகுப்பில் சலாம் கொடுத்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 தடவையும், அதை தொடர்ந்து அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக இமாமாக உள்ளவங்க இந்த ரெண்டையும் சொன்ன பிறகு மக்களை முன்னோக்கி உட்கார்ந்து அடுத்து வரக்கூடிய அதுக்காரங்களை கூறுவார்கள். இமாமை பின்பற்றி தொழக்கூடியவங்க தனித்தனியாக தொழுவாங்க. அப்படியே இருந்த இடத்திலேயே அடுத்து வரக்கூடிய அதுக்காரர்களை ஓத ஆரம்பிப்பார்கள். இரண்டாவதாக வரக்கூடிய அதுக்கார் என்னன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வது. இந்த தஸ்பீஹ் தஹ்மீத் தக்பீர் இவைகளை சொல்வதற்கு 5 முறைகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. 5 முறைகளில் ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றி ஒரு முஸ்லிம் தொழுகைக்கு பின்னால இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய முறையை கடைபிடிப்பாங்க. 5 முறைகளில் நேற்றைய வகுப்பில் எத்தனை முறைகள் பார்த்தோம்? 4 முறைகளை பார்த்து விட்டோம். முதலாவது முறை என்னன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், 100ஐ பூர்த்தி செய்யும் விதமாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்வது. இரண்டாவது முறை சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் சொல்வது. மூன்றாவது முறை சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள். மொத்தம் எத்தனை? 99 தடவைகள். இப்ப இரண்டாவது முறை என்பது என்ன? சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள். அது 100 ஆயிடுச்சு. மூன்றாவது முறை எல்லாமே 33 மொத்தம் எத்தனை? 99 தடவைகள் எண்ணிக்கைகள். நான்காவது முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சேர்த்து சொல்லக்கூடிய முறை. 33 தடவைகள் இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லக்கூடிய முறை, பிரிக்காமல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்வது. ஐந்தாவது முறை என்னன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் 25 தடவைகள், வல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 25 தடவைகள், அல்லாஹு அக்பர் 25 தடவைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் 25 தடவைகள். ஐந்தாவது முறை என்ன? சுப்ஹானல்லாஹ் 25 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 25 தடவைகள், அல்லாஹு அக்பர் 25 தடவைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் 25 தடவைகள் என்று சொல்வது. மொத்தம் எத்தனை? 100 ஆயிடுச்சு. இதற்கான ஆதாரம் இந்த 5 முறைகளில் ஏதேனும் ஒரு முறையை தொழக்கூடிய முஸ்லிம் ஃபாலோ பண்ணுவாங்க தொழுகை முடித்த பிறகு. عن زيد بن ثابت رضي الله عنه أنه قال. சஹாபியின் பேர் என்னமா?
ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு قال உமிர்னா நாங்கள் ஏவப்பட்டோம், நாங்கள் கட்டளையிடப்பட்டோம், அன் நுஸப்பிஹ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் ثلاث وثلاثين ونحمد ثلاث وثلاثين ونكبر 34. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் 33 தடவைகள் சுப்ஹான் அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்றும் 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்றும் 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்பதாக நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். அன்சாரி தோழர்களில் ஒரு தோழர் அவங்க தூக்கத்துல ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், வருகிறார். கனவில் வந்த மனிதர் கனவு காணக்கூடிய அன்சாரி தோழரிடத்திலே கூறுகிறார், அமரக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள், அன் துஸப்பிஹு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் கதா வ கதா, இன்னென்ன, அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களா என்று தூக்கத்தில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழரிடத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், கேட்கிறார், தூக்கத்தில் கேட்கிறார். அதற்கு அந்த அன்சாரி தோழர் நாம் என்பதாக கூறுகிறார்கள். மேலும் அந்த தூக்கத்தில் வந்த மனிதர் நபி அவர்கள் ஏவக்கூடிய அந்த தஸ்பீஹை நீங்கள் 25 தடவைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வஜஅலு ஃபீஹா அத்தஹலீல, சுப்ஹானல்லாஹ் 25 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 25 தடவைகள், அல்லாஹு அக்பர் 25 தடவைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஹலீலை 25 தடவைகள் ஓதுங்க என்பதாக கனவில் வந்த மனிதர் அந்த அன்சாரி தோழரிடத்திலே கனவிலே கூறுகிறார். அந்த அன்சாரி தோழர் ஃபலம்மா அஸ்பஹ, காலையான போது, காலையில் விழித்தெழுந்த போது, அதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் வருகை தந்தார். பிறகு அவர் கண்ட கனவை நபி அவர்களிடத்திலே அறிவித்தார். அப்போது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்திலே சொன்னார்கள், ஃபஃஅலு, அதே போலவே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்பதாக கூறினார். இங்க ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். நபி அவர்கள் தொழுகை முடித்த பிறகு சஹாபாக்களுக்கு இட்ட கட்டளை என்ன? திக்ர் செய்யுமாறு கட்டளையிடுறாங்க. அல்லாஹும் குர்ஆனில் ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து, நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆனா நம்ம ஊர்களில் பெரும்பாலான பள்ளிகளில் இமாம்கள் தொழுகை நடத்திய பிறகு ஃபர்தான தொழுகை முடித்தவுடன் என்ன செய்யறாங்க, துஆ ஓதுறாங்க. துஆவை நபியவர்கள் கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஒரு நபியவர்கள் கற்றுத்தராத பிதா வந்த காரணத்தினால் நமது ஊர்களில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் நபியவர்கள் கட்டளையிட்ட இந்த சுன்னா புறக்கணிக்கப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2 தொழுகைகள் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. என்னென்ன அந்த 2 தொழுகை? ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தான் இதை ஃபாலோ பண்றாங்களே தவிர மீதமுள்ள 3 நேரங்களிலும் புறக்கணித்து விட்டார்கள். நபி அவர்கள் கட்டளையும் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அதற்கான காரணம் என்ன? பிதஆ வந்து விட்டது. எனவே எந்த இடத்தில் நபி அவர்கள் கற்றுத்தராத பிதஆ வருமோ அந்த இடத்தில் ஒரு சுன்னா மறக்கடிக்கப்படும், விடப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரண்டாவது ஆதாரம், அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ரஆ, அன்ன ரஜுலன் ரஆ ஃபீமா யரா அன்னாயிமு, ஒரு மனிதர்
கனவிலே கண்டார். தூங்கும் போது கனவிலே ஒரு மனிதரை கண்டார். கனவில் வந்த மனிதர் அமரக்கும் நபியுக்கும், உங்களுடைய நபி உங்களுக்கு எதை கட்டளையிட்டுள்ளார்கள் என்பதாக தூக்கத்தில் கனவில் வந்த அந்த மனிதர் கேட்கிறார். அதற்கு கனவு காணக்கூடிய மனிதர் அமரனா அன்னுசப்பிஹ ஸலாஸ வ ஸலாதீன, நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும் என்றும், வ நஹ்மத ஸலாஸ வ ஸலாதீன் 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்றும், வ நுகப்பிர அர்பஅ வ ஸலாதீன் 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும் என்றும், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்றும், மொத்தமாக ஃபதில்க மிஆ, அவைகள் 100 எண்ணிக்கையாகும். இவ்வாறு நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்பதாக கனவு காணக்கூடிய அந்த நபி தோழர் கனவிலே கேள்வி கேட்ட மனிதருக்கு கூறினார்கள். அப்போது கனவிலே காணப்பட்ட அந்த மனிதர் சப்பிஹு 25, நீங்கள் 25 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், வஹ்மது 25 25 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், வகப்பிரு 25 25 தடவைகள் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், வஹல்லிலு 25 25 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுங்கள், ஃபதில்கல் மிஆ, இவைகள் 100 ஆகும். இவைகள் அனைத்து மொத்தம் எத்தனை ஆகும்? 100 ஆகும் என்பதாக கனவில் வந்த மனிதர் கூறினார். فلما أصبح காலையான போது ذكر ذلك للنبي صلى الله عليه وسلم, கனவு கண்ட அன்சாரி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் கண்ட கனவை கூறினார்கள். அப்போது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஃஅலு கமா காலல் அன்சாரியு, அன்சாரி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போலவே நீங்கள் செயல்படுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கூறினார்கள், கட்டளையிட்டார்கள். ஹதீஸுன் ஹஸனுன், ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அஹ்ரஜஹு அன்-நஸாஇயு, இமாம் நஸாஇ ரஹ்மஹுல்லாஹ் ஃபி சுனனில் குப்ரா வ சுனனில் சுக்ரா, 2 நூல்லையுமே இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருக்காங்க? பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வஸ்ஸிராஜு ரஹ்மஹுல்லாஹ் ஃபில் முஸ்னத் என்ற நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வத்தபரானியு, அத்தபரானி முஹத்திஸின் பேர் என்னமா? இமாம் தபரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் துஆ என்ற நூலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பி இஸ்னாதின் ஹசன், நல்ல அதாவது சனது அறிவிப்பாளர்களுடைய வரிசையை அடிப்படையில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற இந்த திக்ரை கை விரல்களால் செய்ய வேண்டும் என்ற முறையை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற இந்த திக்ருகளை எண்ணுவதற்காக தன்னுடைய வலது கையினுடைய விரல் நுனிகளை பயன்படுத்துவார். வலது கையினுடைய விரல் நுனிகளை அல்லது வலது கையினுடைய விரல்களை பயன்படுத்துவார். வலது கையினுடைய விரல்களை அந்த எண்ணிக்கையை எண்ணுவதற்காக வலது கையினுடைய விரல்களை அல்லது நுனி விரலை பயன்படுத்துவார். இதுதான் ஹதீஸினுடைய வெளிப்படையான கருத்து நமக்கு சொல்லக்கூடிய சிறந்த நிலையாகும். இதற்கான ஆதாரம் அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹுமா قال, சஹாபியுடைய பேர் என்னமா? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். யஅகிது அத்தஸ்பீஹ பியமீனிஹி, அவர்கள் தன்னுடைய வலது கையால் தஸ்பீஹை, அதாவது வலது கையினுடைய விரல்களை மடக்கி மடக்கி தஸ்பீஹ் செய்ததை நான் பார்த்தேன். வலது கையினுடைய விரல்களால் நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தஸ்பீஹ் செஞ்சிருக்கிறாங்க, அந்த எண்ணிக்கையை எண்ணி எண்ணி இருக்கிறாங்க. வஃபி ரிவாயா, இன்னொரு அறிவிப்பில் யஅகிது தஸ்பீஹ பியதிஹி, தன்னுடைய கையால் தஸ்பீஹை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹின் எண்ணிக்கையை நபி அவர்கள் கணக்கிட்டுள்ளார்கள். வஃபி ரிவாயா, மற்றொரு அறிவிப்பில் யஅகிது தஸ்பீஹ, அதாவது விரல்களை மடக்கி மடக்கி என்ன நபி அவர்கள் இவ்வாறு தஸ்பீஹ் செய்திருக்கிறாங்க என்று ஹதீஸுகளில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸுகள் அனைத்தும், இந்த சுருக்கமான வார்த்தையுடன் வரக்கூடிய வாசகங்கள் அனைத்தும் சஹீஹான வாசகங்களாகும். அக்ரஜஹு அபு தாவூத், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய முஹத்திஸின் பெயர் என்னமா? அபு தாவூத் வல் ரஹிமஹுல்லாஹ் வல் ஹாக்கிம் ஃபில் முஸ்தத்ரக். இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சுனன் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் முஸ்தத்ரக் என்ற நூலில் பதிவு செய்கிறாங்க. இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் ஷர்ஹு சுன்னா என்ற நூலில் பதிவு செய்கிறாங்க. வ இஸ்னாதுஹு ஸஹீஹுன், அறிவிப்பாளர்கள் தொடர் என்னவாக இருக்கிறது? ஸஹீஹ், ஸஹீஹான நிலையில் இருக்கிறது. சரி, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இரண்டாவது முறையை தான் பார்த்தோம். அதாவது இரண்டாவது தஸ்பீஹ், அதுக்கார் பஅத ஸலா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய அதுக்காறுகளில் முதல் அதுக்காரை பார்த்ததுக்கு பிறகு இரண்டாவது அதுக்காரை தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இரண்டாவது அதுக்காரினுடைய முறைகள் எத்தனை முறைகள் இருக்குது? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். 5 முறைகள். பாரக்கல்லாஹ். 5 முறைகளில் ஏதாவது ஒரு முறையை ஒரு முஸ்லிம் ஃபாலோ பண்ணுவாங்க. சாலிசன், மூன்றாவது தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அதுக்கார் என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம், சங்கை மிகு முஸ்லிம், மூன்றாவதாக ஃபர்தான தொழுகை முடித்த பிறகு ஓதக்கூடிய அதுக்கார் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாது. லஹுல் முல்க், அதிகாரம், ஆட்சி அவனுக்கே உரியது. முல்க்னா என்ன அர்த்தம்? ஆட்சி. ஆட்சி அவனுக்கே சொந்தமானது. ஆட்சி அனைத்தும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கே சொந்தமானது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, லா மானிஅ லிமா அஅதைத், நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ, பயன் தராது, ஸல் ஜத்தி, செல்வந்தருக்கு, மின்க, உன்னிடத்திலிருந்து, அல் ஜத், செல்வம் பயனளிக்காது, செல்வந்தரின் செல்வம் உன்னிடத்தில் பயனளிக்காது என்று ஒரு முஸ்லிம் ஒரு தடவை ஓதுவார். இதற்கான ஆதாரம் இப்ப இங்க கவனிக்கணும். இப்ப இந்த அதுக்காறுகள், நம்ம பார்க்கக்கூடிய இந்த அதுக்காறுகள், இதுல சில அதுக்காறுகள்லாம் பார்த்தோம் சொன்னா, ஊரில் இருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்கள்ல 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா என்றெல்லாம் என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. அதோட முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா சரியானது என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் இந்த மாதிரி இபாதத்துகளை அர்த்தம் விளங்கி எப்போதும் சொல்லக்கூடிய பழக்கத்தை கற்றுத் தருகிறார்கள். 5 நேர தொழுகைக்கு பின்னால் இதை சொல்லும் போது, அர்த்தம் விளங்கி சொல்லும் போது, ஒரு முஃமினுடைய ஈமான் இன்னும் அதிகமாக கூடியதாக இருக்கிறது. ஃபஅன் வர்ராதின் மௌலா அல் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு, முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையான வர்ராத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப வர்ராத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க யாரு? தாபிஈ. சொல்லுங்க. قال كتب المغيرة بن الشعبة, முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு லெட்டர், கடிதம் எழுதினார்கள். யாருக்குன்னு சொன்னா,
இலா முஆவியத் இப்னு அபி சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல எழுதிய அந்த மேட்டர் என்னன்னு சொன்னா, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான இதா ஃபரக மினஸ் ஸலாஹ், தொழுகையை முடித்து விட்டால், வஸல்லம, சலாம் கொடுத்து விட்டால், கால, நபி அவர்கள் கூறுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன அர்த்தம்? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது. வலஹுல் முல்க், லஹுல் முல்க், ஆட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அல்லாஹும்ம, அல்லாஹுவே, லா மானிஅ லிமா அஅதைத், நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை கொடுக்க நாடிவிட்டால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத், செல்வந்தருடைய செல்வமானது உன்னிடத்தில் செல்வந்தருக்கு என்ன செய்யாது? பயன் அளிக்காது. வலா யன்ஃபஉ, பயன் அளிக்காது. தல் ஜத்தி, செல்வந்தருக்கு, மின்க, உன் புறத்திலிருந்து, அல் ஜத்து, செல்வமானது பயனளிக்காது. செல்வந்தர் அவருடைய செல்வத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. வஃபி ரிவாயா, மற்றொரு அறிவிப்பில், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான யகூலு ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த அதுகார்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. அக்ரஜஹு அல் புகாரியு, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய முஹத்திஸின் பேர் என்னமா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். முஹம்மது இப்னு இஸ்மாயில், அவங்க பேர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹ். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ். அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ், அல் பஹவி ரஹிமஹுல்லாஹ் போன்ற முஹத்திஸுன்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ராபிஅன், நான்காவது திக்ர், தொழுகைக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் ஓதக்கூடிய அதுகார்களின் நான்காவது அதுகார், ஐயகூலல் முஸ்லிமுல் கரீம், சங்கைமிகு முஸ்லிம் சொல்வதாகும், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இந்த அர்த்தத்தை மனப்பாடம் ஆக்கிக் கொள்ளணும். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை இல்லை. லஹுல் முல்க், ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும், கதீருக்கு என்ன அர்த்தம் ஃபௌசான்? கதீருக்கு என்ன அர்த்தம் ஃபௌசான்? பேராற்றல் உள்ளவன். கதீருக்கு என்ன அர்த்தம் முசைது? பேராற்றல் உடையவன். மறக்க கூடாது. திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறோம் கேட்கிறோம் சொன்னா மனசுல பதிய வேண்டும் என்பதற்காக. லா ஹவுல, கவனிங்க, மிக முக்கியமானது. லா ஹவுல, ஒரு தவறான செயலிலிருந்து திரும்புதல் முடியாது, திரும்புதல் இல்லை. லா ஹவுலுக்கு என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டு விலகுதல் இல்லை. வலா குவத்த, நன்மை செய்வதற்கான ஆற்றல் இல்லை. ஃபௌசான், வலா குவத்துக்கு என்ன அர்த்தமா? குவான என்ன அர்த்தம்? ஆற்றல் இல்லை. அதாவது நன்மை செய்வதற்கான முசைத், நன்மை செய்வதற்கான ஆற்றல் இல்லை. இல்லா பில்லா, அல்லாஹுடைய உதவியின் மூலமாகவே தவிர. அல்லாஹுடைய உதவி இருந்தாதான் முசைத்.
ஷைத்தான் நம்ம தூண்டக்கூடிய சேட்டையிலிருந்து நம்ம திரும்ப முடியும். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய உதவி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதில் தொழுகைக்கு வர முடியும், அமல்கள் செய்ய முடியும், குர்ஆன் ஓத முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னு சொன்னா அமல் செய்ய நம்மளால முடியாது, நல்லறங்கள் செய்ய முடியாது. அப்ப அதத்தான் நபியர்கள் கற்றுத்தராங்க, லா ஹவுல பாவத்தை விட்டு விலகுதல் இல்லை, வலா குவத நன்மை செய்வதற்கான ஆற்றல் இல்லை, இல்லா பில்லா அல்லாஹுடைய உதவின் மூலமாகவே தவிர, லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வலா நஅபுது இல்லா இய்யாஹ் அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அல்லாஹ்வை தவிர கல்ல வணங்கலாமா? சிலைகளை வணங்கலாமா? கால்நடைகளை வணங்கலாமா? இறந்துவிட்ட மனிதர்களை வணங்கலாமா? யாரையும் வணங்கக்கூடாது. வலா நஅபுது நாங்கள் வணங்க மாட்டோம், இல்லா இய்யா அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். லஹுன் நிஅமத்து அருள் அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கள், நிறைய அருள்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய அருளை என்ன முடியுமா? ஆதில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்மிலேயே உங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டாமா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்மிலேயே நமக்கு நிறைய அருள் கொடைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்தால் அதனுடைய பயன்கள் அதிகமாகும். அருள்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கே சொந்தமானது. வலஹுல் ஃபத்ல் கிருபை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வலஹு ஸனாஉல் ஹஸன் அழகிய புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. இந்த அல்லுக்கு அனைத்தும் என்ற அர்த்தமாகும். அதாவது அல் ஃபதுலு அஸ் ஸனாஉல் ஹஸன் இங்க வரக்கூடிய அல்லுக்கு தான் அனைத்தும் என்ற புகழ் அர்த்தமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹ்லிஸீன லஹுத்தீன் வணக்க வழிபாடை அவனுக்கு மட்டும் உள்ள தூய்மையானவர்களாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். முஹ்லிஸீன் இஹ்லாஸுடன் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். லஹு அவனுக்கு மட்டும் அத்தீன் தீன் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகளை. தீனுக்கு பல அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல வணக்கத்தை. வலவு கரிகள் காஃபிரூன் காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே. மர்ரத்தன் வாஹிதா ஒரு தடவை சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் இதனுடைய ஆதாரங்களை பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.